போலீஸ் கெட்டப்ல அந்த ரவுடிங்களை அனுப்புனது யாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் மேடம். யார் அனுப்புனாங்க? அந்த ஆதித்யா தான் மேடம். அவங்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மேடம், அவ்வளவுதான். இமீடியட்டா நான் அந்த ஆதித்யாவை பார்க்கணும். நானும் வரேன். நீ எதுக்கு? வீரா கொஞ்சம் பொறுமையா இரு வீரா. வள்ளிமா, இவனெல்லாம் அடிக்கிற விதத்துல அடிக்கணும். அப்பதான் இவெல்லாம் திருந்துவான். நான் வரேன் வள்ளிமா. வீரா எதுவா இருந்தாலும் பொறுமையா. ம் வாங்க மேம். இல்லம்மா வீரா, நான் தான் போறேன்ல, பாத்துக்கிறேன். விடு. போடா போடா. ஊரே அங்க கலவரத்துல போய்கிட்டு இருக்கு. நீங்க ஆதித்யாவோட இடத்துல சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எங்க அந்த ஆதி? நான் வரது தெரிஞ்சு அந்த ஆதி எஸ்கேப் ஆயிட்டானா? ஏன் மினிஸ்டர் ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருந்துகிட்டு மக்களுக்கு சேவை பண்றதா கையில காலெல்லாம் விழுந்து ஓட்ட வாங்கிட்டு இப்படி கேடு கிட்டவனுக்குலாம் சலாம் போடுறியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? இதுக்கு நீ பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. ஏய் வீரா, மிஸ்டர் அமைச்சர், 2 ஸ்டெப்ஸ் பேக். இதுக்கு மேல ஒரு அடி முன்னாடி வச்ச கால் இருக்காது. என்ன வீரா, என்கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? பின்ன எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை இப்படி கேவலமா பேசுறதுக்கு. ஆனா என்ன பண்றது, பப்ளிக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா இதை விட கேவலமா உன்னை அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பேசினதே பரவாயில்ல. ஏய் நிறுத்துடி. பெரிய இவளா நீ? கலெக்டர்னா புரட்சி பண்ணுவியா? ஒரே நல்ல சிட்டி இவ்வளவு திருத்திருவீங்களோ? ரவுடி எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னான். நானும் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன்னா, ஆனா நல்ல ஒரு எறும்பு இருக்குமே, இந்த பெரிய எறும்பு கடிச்சா வலிக்கும்ல, அப்படி வலிக்குது வீரா. சரியாயிடும்டா. சரியாயிடும்டா தங்கம். கனிமா கொஞ்ச நாள் தான். வள்ளிமா உனக்கு சுடு தண்ணி ஒத்தட குடுக்குற, வா எல்லாம் சரியாயிடும். ஒத்தடம் கொடுத்தா இன்னும் வலிக்கும் வள்ளியம்மா. சரியாயிடும்டா. இன்ஜெக்ஷனை பார்த்து போட சொல்ல மாட்டியா? அவங்க சரியாதான் மேடம் போடுறாங்க. டெய்லியும் போடுறோம்ல, அப்படிதான் இருக்கும். தங்கம் கொஞ்ச நாள் தான் தங்கம், எல்லாம் உங்க நல்லதுக்காக தானே. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. மேடம், ம் அந்த மினிஸ்டர் ரிலீஸ் ஆயிட்டான் தெரியும்ல? தெரியும். இது அந்த ஆளோட ஆட்சி. அப்படி இருக்கும்போது அவன் உள்ள இருந்தாதான் அதிசயமே. மேடம், இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க கையில ஆட்சி இருக்கு, என்ன வேணா பண்ணுவாங்க. சில இடங்கள்ல வீரத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். நிறுத்துறீங்களா? நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். நீ இப்போ கடைக்கு போயிட்டு மாமாவை பத்திரமா கூட்டிட்டு வா. இன்னைக்கு நாளைக்கு யாரும் வெளியில எல்லாம் போக வேண்டாம். கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது தான் நல்லது. இதைத்தான் நானும் சொன்னேன். என்ன முணுமுணுக்குற? போறியா இல்லையா? போறேன். நான் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு என்னையவே திட்டுறா. மலர், சொல்லுங்க அக்கா. சில ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடுறியா? எந்த வேலையும் டிலே ஆக கூடாது. சரிக்கா, பண்ணிடுறேன்க்கா. சரி மேடம். வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல மேடம். என்ன சார், என்ன விஷயம்? திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சாரி மேடம், ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? ஆமா மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? அது உங்க மேலதான். ஏன் மேலையா? ஏன் மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? மேடம், நீங்க பிசினஸ்மேன் ஆதித்யா மேல இருக்கிற குற்றங்களுக்கான எவிடன்ஸ அவர்கிட்டே லஞ்சம் வாங்கிட்டு அவர்கிட்டே கொடுத்ததா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். வாட் நான்சென்ஸ்! யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏன் உயிரை பணைய வச்சு அவனோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கேன். நான் எப்படி அதை அவன் கிட்ட கொடுப்பேன்? என்ன சொல்றாங்க? என்ன சார், அந்த ஆதித்யாவுக்கு வீராவை எப்படி காலி பண்ணுன்னு தெரியலையாமா? அதுக்கு தான் உங்களெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சிருக்கானா? சார்,
நேர்மைக்கு ஒரு பேர் வச்சு அது வீரான்னு தான் இருக்கும். வீராவை போய் சந்தேகப்படுறீங்க? சார், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அது கலெக்டரா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி. மேடம், நீங்க அந்த ஆதித்யா சம்பந்தமா என்னென்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா? ஷியோர், வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். ம். இருங்க. இங்க பாருங்க மேடம், இது ஆதித்யா அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ண பணத்தோட சீரியல் நம்பர்ஸ். இது உங்க ரூம்ல இருந்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸ். ரெண்டுமே ஒண்ணா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க லஞ்சம் வாங்கினது உண்மைதானே மேடம்? நான் வீரா, லஞ்சம் வாங்கி எவிடன்ஸை வித்த குற்றத்துக்காக நாங்க உங்களை கன்விக்ட் பண்றோம். சார், இது அந்த ஆதித்யாவோட வேலை தான் சார். அவன் தான் பிளான் பண்ணி வீராவை மாட்டி விட்டுருக்கான். முதல்ல அவனை போய் நல்லா விசாரிங்க சார், அதுக்கப்புறம் இங்க வரலாம். சார், நாங்க தேடி வந்த எவிடன்ஸ் இங்க இல்ல. ஆனா ஆதித்யா பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இங்க இருக்கு. ஆமா சார், இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? சார், மேடம், நாங்க உங்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நீங்க தானே மேடம் சொல்லுவீங்க? இதெல்லாம் கண்டிப்பா ஆதித்யாவோட வேலையா தான் இருக்கும். அவனெல்லாம் சாஃப்டா டீல் பண்ணா வேலைக்கே ஆகாது. அது உன் மாவளுக்கு ஜென்மத்துக்கும் புரியாது. அவனை அவன் பாணியில தான் அடிக்கணும். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். டேய், டேய், நில்லு. டேய். எங்க போற? மேடம், தயவு செஞ்சு இதுல இருந்து விளைவிக்குங்க. எங்க போறேன்னு கேட்டேன். அந்த ஆதித்யா ஃப்ராடு பண்ணி உங்களை வீட்டில் உட்கார வச்சிட்டான்ல. என்ன மேஜிஸ்ட்ரேட் உனக்கு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்களா? அவனை இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில் அவனே சரண்டர் ஆகி அவனோட தப்பை ஒத்துக்கல. என் பேர் மாற இல்லை. மரியாதையா உள்ள போ. உன்னோட நல்லதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். பேசாம வழிய விடு. இப்ப நீ எதுவும் பண்ண வேண்டாம். என் பேச்சு மீறி இங்க இருந்து போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பாரு, இது ஏன் பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ ஒரு பாடி கார்டா உன் லிமிட்ல இரு. அதை தாண்டி வராத. மேடம், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? போன்னு சொல்றல, இது என்னோட பர்சனல் பிரச்சனை. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உள்ள போ. உள்ள போன்னு சொன்ன. அடி போட்டாலும் திருந்த மாட்டேடி.